ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேர் சஞ்சீவ். நம்ம போன வீடியோஸ்லலாம் இந்த கோத்தகிரி இருக்கிற கோடநாடு வியூ பாயிண்ட் போனோம். அதுக்கப்புறம் தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் போனோம். இன்றைக்கி எங்கள் பிளான்னா டால்ஃபின் நோஸு. இப்போது எங்கள் ஊட்டி வீட்டில்னு கிளம்பிட்டேன். ஆக்சுவலி அன்றைக்கி நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ டால்ஃபின் ஹவுஸ் அன்றைக்கே போக முடியல. ஸோ இங்கே ஆல்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆச்சு. சீக்கிரம் தான் காலையில் கிளம்பணும்னு நினச்சேன். பட் டயர்டுக்கு தூங்கிட்டேன். ஸோ போகலாம். பேருக்கு தான் சொந்த ஊர் ஊட்டியில் இருக்கோங்கிறதுக்கு. மேக்ஸிமம் ஊட்டியில் இருக்கிற இடமே போனதில்லை. ஆக்சுவலி நானும் டால்ஃபின் ஹவுஸ் போனது கிடையாது. போய் பார்த்தா தான் தெரியும். பட் குன்னூர்லேன்னு போகணுன்னு தெரியும். பட் குன்னூர்லேன்னு எந்த பக்கம் எப்படின்னு தெரியாது. கூகுள் மேப் தான் போகணும். ஸோ வாங்க போகலாம். இப்போது எல்லைங்கிற இடத்த தாண்டி வந்துட்டோம். இப்போது இப்போ இருக்கிற இடம் வந்து அருவங்காடுங்கிற ஒரு இடம். ஆக்சுவலி இங்கே ஒரு அருவங்காடு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ரைட் சைடில் இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். அங்கே தான் இந்த பாம் அதெல்லாம் தயாரிப்பாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி இந்த ரைட் சைடில் இருக்கும். பஸ்ஸை தாண்டிட்டா இருக்கும். இது பஸ் ஸ்டாண்ட் கொட்டின மாதிரி இந்த ரைட் சைடு இதுதான் அந்த ஆஃபீஸ், அருவங்காடு ஆஃபீஸு. பாம் கிடையாது, பாம்குள்ளே போகிற மருந்துன்னு நினைக்கிறேன். தென் இப்போ நம்ம வெல்லிங்டன் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த ஸ்டாப் பேர் பிளாக் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போகிற வழியெல்லாம் லைட்டாக உங்களுக்கும் என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. இதுதான் இந்த பிளாக் பிரிட்ஜுங்கிற பஸ் ஸ்டாப்பு. இதுக்குள்ளே லெஃப்ட் சைடு உள்ளே போனீங்கன்னா அந்த வெல்லிங்டன் ஆஃபீஸ், அப்புறம் மிலிட்ரி இந்த இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுங்கிற அந்த மிலிட்ரி ட்ரைனிங் சென்டர் இருக்குது உள்ள. அதோடய பேர் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுன்னு. இப்போ குன்னூர் ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ரைட்டுன்னு நினச்சேன். குன்னூர் ஜங்ஷனில் இந்த லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு இதுக்குள்ளே போனால் டால்ஃபின் ஹவுஸ், அதுக்கப்புறம் இந்த குன்னூர் மார்க்கெட் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போகலாம். ஸோ டால்ஃபின் ஹவுஸ்க்கு எப்படி பிளான்னா, சரி அங்கே போனதில்லை, சரி ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அந்த வழியெல்லாம். ஸோ அதனால் டால்ஃபின் ஹவுஸ் வியூ பாயிண்ட்டு சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு. ஆக்சுவலி இங்கேன்னு ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரவுண்டாலன்னு லெஃப்ட் சைட்லேருந்து இங்கேன்னு இன்னொரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் போர்டில் கரெக்டாக இருக்குது, கூகுள் மேப்பில் கொஞ்சம் தப்பாக காட்டுது. ஸோ 18 கிலோமீட்டர்ஸ் இங்கேன்னு. குன்னூர் சென்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ போக போய் பார்ப்போம் இப்போ இருக்குன்னு. கூகுள் மேப் பக்காவை மட்டும் நம்பாதீங்க, தப்பாக ரூட்டு காட்டுது. இங்கே என்ன போர்டில் ஆக்சுவலி என்ன போட்டிருக்காங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் 18 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. கூகுள் மேப் இங்கே என்ன 4 கிலோமீட்டர்னு காட்டுது. ஸோ கூகுள் மேப்பை நம்பாதீங்க, மேக்ஸிமம் கேட்டு போகிறதே பெஸ்ட்டு. ஸோ வாங்க பார்ப்போம். ஆக்சுவலி பின்னாடி ஒரு ரவுண்டாலான்னு லெஃப்ட் எடுத்து வந்திருக்கோம். இது வந்து இந்த டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழி. இங்கே ஒரு காட்டு பன்றி பயங்கர சைஸாக இருக்கே. ஸோ இங்கேன்னு இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இது வந்து இந்த பைக்கு கார் போகிற ரூட்டு. பஸ் போகிறதுக்குலாம் அதுக்கு தனி ரூட் இருக்குது. ஸோ 2 வழி இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. இதுதான் இந்த மெயின் ரோட் டால்ஃபின் ஹவுஸ் போகிறதுக்கு. அப்புறம் இந்த இடத்துல யூட்டன் ரைட்டு போனீங்கன்னா லைம்ஸ் ராக்குங்கிற ஒரு இடம். இப்போவே இருட்டிருச்சு. நான் திரும்பி போகும்போது அதை காட்ட முடியுமான்னு தெரில. உங்களுக்கு இருட்டலைன்னா அங்கேயும் போய் காமிச்சிடுறேன் இந்த மாதிரி இருக்குது வியூ பாயிண்ட் அங்கேயும். ஸோ இதுதான் அந்த ஆக்சுவல் மெயின் ரோடு டால்ஃபின் ஹவுஸ் வியூ பாயிண்ட்டுக்கு. எனக்கும் டால்ஃபின் ஹவுஸ் எப்போ இருக்குன்னு தெரியாது. ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் தான், சுற்றியும் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான், மிஸ்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு தான். கேரளா வண்டி மேக்ஸிமம் இங்கே டூரிஸ்ட் தான். அந்த நேட்டிவ் இங்கே யாரும் மேக்ஸிமம் இங்கே வர்றதில்லை. இங்கே வரவங்க ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் வரணும். ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நேட்டிவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டீ எஸ்டேட் பார்த்தா தெரியுது, சூப்பராக இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் நேராக வியூ பாயிண்ட் போயிடும், ஏன்னா இருட்டிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வியூ பாயிண்ட் போக முடியுமோ போயிடலாம். அந்த பொண்ணு என்ன அழகாக இயற்கையை ரசிக்குது.
நம்ம போவோம். வியூ ஆனால் சூப்பராக இருக்குங்க. ரைட் சைடு ஃபுல்லாக அந்த ஸ்லோப்பு, மேலே ஃபுல்லாக ஹில்ஸு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. சரி உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலி இந்த ஏர்பின் பண்ணுற டேர்ன் பண்ண அப்புறம் ஃபுல்லாக ரைட் சைடு ஃபுல்லாக வியூ தான். அந்த மவுண்டெயின்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில கேமராவில், பட் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். கொஞ்சம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், ரைட்டு போயிட்டு பார்ப்போம். அண்ணே போங்க, ஒரே நிமிஷம். ரைட் சைடு, எஸ். இந்த ரைட் சைடு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மவுண்டெயின் பின்னாடி தெரியுது, ஆனால் ஃபுல்லாக கொஞ்சம் மிஸ்ட்டு தான். கொஞ்சம் அது ஒரு இங்கே 5:30 அந்த மாதிரி ஆச்சு. ஸோ கொஞ்சம் மிஸ்ட்டு தான். அட் லாஸ்ட் ஒரு வழியாக டால்ஃபின் நோஸ் வந்துட்டோம். போர்டு கூட இப்போ வந்துருச்சு. லெஃப்ட் சைடு உங்களுக்கு வியூ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ்ட்டாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு வியூ காட்டுறேன். தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸ் அங்கே விழுகிறது உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன் போக போக. கிட்ட பெர் வெஹிக்கிள் ஃபீஸ் தான் நினைக்கிறேன். ஒருத்தருக்கு 20 ருபீஸ், ஒரு வெஹிக்கிளுக்கு 20 ருபீஸ் தான், அவ்வளோதான். ஒரு வெஹிக்கிளுக்கு 20 ருபீஸ். ஸோ கார்னால் கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க பார்க்கிங் இல்லாதனால. பைக்னால் உள்ளே போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. பைக்குக்கு 20 ருபீஸ், காருக்கு 50 ருபீஸ்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா பார்க்கிங்க்கு தனியாக காசு, அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்டுக்கு தனியாக காசு. வியூ பாயிண்ட்டில் ஒருத்தருக்கு 40 ரூபா நினைக்கிறேன். மேலே கேட்கும்போது அதான் சொன்னாங்க 40 ரூபா. கேமராவுக்கு அதுக்கு தனி ரேட்டு. நம்ம கேமரா அங்கே ரெக்கார்ட் பண்ணலன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ பார்ப்போம். ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இதுன்னு காட்டிடுறேன். இந்த ஓரமாக லெஃப்ட்டில் நிப்பாட்டிட்டு வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் என்ன இதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க, வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டேன். கொஞ்சம் லைட்டாக இருட்டிருச்சு. பாய்ஸ் வேறு லெவல் ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க இங்கே. ஸோ இப்போல்லாம் போகாதீங்க. நானும் லைட்டாக மெசேஜ் சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஸோ டால்ஃபின் நோஸ்லேருந்து கிளம்பியாச்சு. நீ அடுத்தது நேராக கீழே கோயம்புத்தூர் தான் போகணும். அதனால் இப்போ லேட் ஆயிடுச்சு, 6:30. ஸோ மேக்ஸிமம் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ இப்போ கிளம்புனாலும் இப்படி இருந்தாலும் இருட்டிடும். சரி, எனக்கு இப்போ இங்கேயே இருட்டிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த vlog முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.